الله أكبر الله أكبر الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் இந்த மரியாதைக்கு முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, ஈதுல் அத்ஹா பெருநாளுடைய பெருநாள் வாழ்க்கை சொல்லி என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்லாஹ் தஆலா நம்முடைய தியாகங்களை ஏற்றுக்கொண்டல் புரிவானாக. நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியின் ஒவ்வொரு ரோமங்களுக்கு பதிலாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அதனுடைய ஒவ்வொரு சொட்டு உயிரங்களுக்கு பதிலாக நமக்கு பாக்கியங்களை தந்தரம் புரிவானாக. மறுமையில் சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் குர்பானி கொடுத்த இந்த பிராணிகளுடைய துணையோடு அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, என்று போன்று என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளத்தான் ஒன்றி இருந்து உடலால் புரிந்து இருக்கின்ற நம்முடைய வீரத்தோழன் மண்ணின் மைந்தர்கள் அனைவர்களுக்கும் அவர்களுடைய குர்பானியை ஏற்றுக்கொண்டல் புரிவானாக. என்று போல் என்றும் அவருடைய மனங்களிலே மகிழ்ச்சியையும் வசந்தங்களையும் தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்பான 2 பெருநாட்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள். மற்றொன்று ஈதுல் அத்ஹா, குர்பானி கொடுக்கின்ற இந்த பெருநாள். இந்த பெருநாள் இரண்டிலேயுமே மிகச்சிறந்த தத்துவங்களை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறான். ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளிலே நம்மை சுற்றி இருக்கின்ற ஷைத்தானுடைய தீமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு வழிகோலுகிறான். ஷைத்தான் நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிறான். ஷைத்தான் நம்முடைய உணவு ஆசைகளை தூண்டுகிறான். ஷைத்தான்
நாம் பருகும் குடிநீர்களிலே நம் ஆசையை வளர்க்கிறான். எனவே அவற்றை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி ஷைத்தானிடமிருந்து தப்புவதற்கான வழிவகையை நோன்பு பருநாள் நமக்கு கற்றுத் தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இன்ன ஷைத்தான எதிரி ஆதம் மஜ்ரத்தம், இரத்த நாளங்களில் எல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான். அவனுடைய பாதையை பசித்திருப்பதை கொண்டு நீங்கள் நெருக்கடியாக்குங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, இந்த ஷைத்தானுடைய கொட்டத்தை ஒடுக்குவதற்காக, அவனை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அந்த பெருநாளை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். இரண்டாவதாக இந்த ஈதுல் அத்ஹா, இதில் நம்மை நாம் ஒடுக்குவதற்காக நான் என்ற அகந்தையை ஒடுக்கி எல்லாம் அவனே, நான் மறைய கற்றவன், நான் மறைய கற்றவர் ஞான் யாவார் என்று சொல்வார்கள். நான்கு மறையை கற்றவர் அல்ல, நான் என்பதை மறைய வேண்டும். என்னிடத்திலிருந்து நான் என்பது மறைய வேண்டும். அப்படி மறைந்து விட்டால் அவன் ஞான் யாவான் என்பதாக கூறுவதை போன்று அது நான் 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 என்பதை நம்மிடமிருந்து அகற்றுவதற்காக வேண்டி இந்த பெருநாள் நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருநாளிலே ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கிட்டத்தட்ட 23 வேளைகள் சொல்கிறோம். அரபாத்தில் ஆரம்பித்து 13வது நாள் அசர் வரை 23 வேளைகள் தக்பீரை சொல்லுமாறு நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. இந்த நாள் தக்பீருடைய நாள். தக்பீர் என்றால் என்ன? அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வே பெரியவன், அல்லாஹ்வே பெரியவன். இதை 23 நாட்கள் இங்கே நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. சொல்ல ஒவ்வொரு ஜமாஅத்திலையும் சொல்வதை நமக்கு கட்டாயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். 23 வேளைகள் ஏன் கடமையாக்கப்பட்டது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த திருக்குர்ஆனை இந்த சமுதாயத்திற்கு அருளினான். மிகச்சிறந்த வழிகாட்டியாக அது திகழ்கிறது. அது இறங்கிய நாள் அரபாத்துடைய நாள். இறங்கிய நாள் அரபாத்துடைய நாள், அதாவது முற்று பெற்ற நாள். 23 ஆண்டுகளாக அது சிறிது சிறிதாக அருளப்பெற்றது. அது முடிவடைந்தது அரபாத்துடைய நாளில. ஒரு சமயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு யூதர் வந்து கேட்கிறார், எங்களுக்கெல்லாம் எங்களுடைய வேதங்களில் எல்லாம் பின்னால் தொடரும் 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 என்றுதான் வந்திருக்கிறது, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் முடிந்தது என்று வந்திருக்கிறது. அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு சம்பூர்ணமாக்கி விட்டேன், என்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாமை நான் அங்கீகரித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், முற்று பெற்றது என்று வசனம் உங்களுடைய குர்ஆனில் தான் வந்திருக்கிறது. எங்களுக்கு அப்படி வரவில்லை என்ற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்க, அந்த நாளை நீங்கள் சாதாரணமாக விட்டு விடுகிறீர்களே, அந்த இறங்கிய நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடாமல் நீங்கள் விட்டு விடுகிறீர்களே என்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவரிடத்திலே யூதர் வந்து கேட்கிறார். திருக்குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம். இதோடு வேதம் முடிவிட்டு விட்டது, இனிமேல் வேதங்கள் அருளப்படாது, நபி அருளப்படாது என்று இறுதி செய்தது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம்.
அந்த பாக்கியத்தை அவர் சொல்லி அந்த நாளை நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீர்களே என்று கேட்டார். அப்போது ஹஜ்ரத் உமர் எல்லாத்தையும் சொன்னார்கள், அது எந்த நாளில் இறங்கியது என்பதும் எங்களுக்கு தெரியும், எந்த கிழமையில் இறங்கியது என்பதும் எங்களுக்கு தெரியும் என்றார். அதனுடைய பொருள் என்ன? எந்த நாளில் இறங்கியது? அரபாத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அந்த வசனம் இறங்கியது, முற்று பெற்றது என்ற வசனம் இறங்கியது. அந்த அருளை நினைத்து பார்த்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாகத்தான் ஓர் உலகத்திலிருந்தெல்லாம் பிரதிநிதிகளை அனுப்பி, ஓர் உலகத்திலிருந்தெல்லாம் ஹாஜிகளை அனுப்பி அதே இடத்தில் வைத்துக் கொண்டு அதே இடத்தில் துவா செய்து அந்த நாளை எல்லோருமாக உலகம் பூராவும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய அதே இடத்தில் கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் ஏன் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அன்று குர்ஆன் முற்று பெற்றது என்ற காரணத்தினால். முற்று பெற்ற நாளை நாங்கள் சாதாரணமாக விடவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா பிரதிநிதிகளும் அது முற்று பெற்ற இடத்திற்கு சென்று அங்கு ஒன்று கூடி அங்கே நாங்கள் அதை கொண்டாடுகிறோம். எனவே அந்த நாள் மிக சிறப்பான நாள். அதோடு மட்டுமல்லாமல் அது இறங்கிய நாட்களும் இறங்கிய கிழமையும் வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களுக்கு குர்ஆன் முற்று பெற்று விட்டது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்று அதற்கு உமர் அவர்கள் சொன்னார். இங்க நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், குர்ஆன் முழுமையாக முற்று பெற்ற அந்த அரபாத்துடைய நாள் இந்த மாதத்தில் தான் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் தஆலா இதை 23 வேளைகள் தக்பீர் சொல்லி நன்றி சொல்லியிருக்கிறான். 23 வேளைகள். ஏனென்றால் 23 வருஷமாக இந்த குர்ஆன் அருளப்பெற்றது. 23 வருஷமாக அருளப்பெற்றது என்பதற்காக வேண்டி நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். ஒவ்வொரு வேளையிலையும் 23 வேளைகள் கொண்டாடுங்கள் என்று 23 வேளைகளாக தக்பீரை சொல்லி நம்மை எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். இந்த தக்பீருடைய பொருள் என்ன? அது மட்டுமா நாம தக்பீர் சொல்கிறோம்? சாதாரணமாக பாங்கிலே எடுத்துக்கொண்டால் ஒரு பாங்கிலே 6 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். ஒரு தடவை பாங்கிலே 6 தடவைகள் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். 5 வேளைக்கு அது 30 தடவைகளாக ஆகிவிட்டது. அதை போன்று இகாமத்திலையும் 30 தடவைகள் சொல்கிறோம். தொழுகையில் அதே அல்லாஹ் அக்பர் என்பதை ஒரு ரக்காத்திற்கு 5 தடவைகள் சொல்லி 17 ரக்காத்துக்கு 85 தடவைகள் சொல்கிறோம். ஆக அல்லாஹ் அக்பர் என்று 145 தடவை ஒவ்வொரு நாளும் வணக்கத்திலே சொல்லிக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த 23 நாட்களும் தக்பீருடைய நாளாக அறிவிக்கப்படுகிறது. இந்த தக்பீருக்கு பொருள் என்ன? அல்லாஹ் அக்பர் என்பதற்கு பொருள் என்ன? யாருக்காக தெரியுமா? தெரிந்தால் சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர் என்பதற்கு பொருள் என்ன? அல்லாஹு அக்பர் என்பதற்கு பொருள் கேட்டால் என்ன சொல்வார்கள்? நான் பெரியவன் என்று சொல்வார்கள். அது அல்ல பொருள். நான் பெரியவன் என்பது பொருள் அல்ல. ஆமா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பெரியவன் என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ் பெரியவன் என்பது பொருள் அல்ல. ஆனா அஸ்கர், நான் அர்த்தம். அல்லாஹ் பெரியவனாக நான் பெரியவனா இருக்கக்கூடாது தானே? நான் அர்த்தம். ஆனா அஸ்கர், நான் அர்த்தம், நான் அர்ப்பன், நான் அர்ப்பன், நான் அர்ப்பன். ஒன்றுக்கும் உதவாதவன், ஏதாவது எதையும் என்னால் செய்ய முடியாது, எல்லாம் அல்லாஹ் சென்றிருந்து என்னை வேலைக்கு பார்க்கலாம், என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு விண்ணப்பத்தை இந்த அல்லாஹ் அக்பர் நமக்கு சொல்கிறது. ஒரு உதாரணம் சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். மனிதன் எதை பழகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எதை பழகுகிறானோ அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஒருத்தன் கண்ணாடி வியாபாரம் பண்ணுகிறான். கண்ணாடி வியாபாரம் பண்றான். கழுதையில அந்த காலத்து பழக்கப்படுறான். கழுதையில தூக்கிட்டு கண்ணாடி வியாபாரம் பண்றான். கழுதையில தூக்கிட்டு கண்ணாடி வியாபாரம் பண்றான். போய்கிட்டே இருக்கும்போது அந்த கழுதைய, ராஜா இந்த பக்கம் போமா, ஏம்மா இந்த பக்கம் போமா, ராஜா ஏன் நேர போமா, ராஜா ஏன் அப்படி மெதுவா போற என்று கழுதையை போட்டு ராஜா ராஜா ராஜான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவன்கிட்ட ஒருத்தன் கேட்டான், புத்திசாலி, என்னடா அது கழுதைக்கு ராஜான்னு சொல்ற? அவன் சொன்னா, இல்ல நான் கழுதைன்னு சொல்லி சொல்லி பழகிட்டேன்னா கண்ணாடி வளையல் விற்கக்கூடிய இடத்துல அந்த அம்மா ஏதாவது குளறுபடி பண்ணிருக்கிறான், கழுதைன்னு தான் எனக்கு அது காயில வரும். அந்த அம்மா ஏதாவது விலையை குறைச்சி கேட்ட கழுதைன்னு தான் வரும். எனக்கு கழுதையே நான் பழகிட்டு இருக்கேன். கழுதை கழுதை கழுதைன்னு 1000 தடவை நான் சொன்னேன்னா, எப்ப பார்த்தாலும் கழுதை போ கழுதை என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னு அந்த அம்மாட்ட வளையலை கொடுக்கும் பொழுது அது சரியில்லைன்னா என் மனதுல கழுதம் இல்ல கழுதை நான் சொல்லல அப்படின்னு சொல்லுவேன்.
ஆக எதை பழகிறோமோ அதுதான் வரும். அதனால ராஜா நீ நிரப்போமா தங்கம் நிரப்போமான்னு நான் சொல்லிட்டா, வளையல் விற்கும் பொழுது கூட தங்கம் விலையை கல்பிக்காதப்பா, ராஜா விலையை குறைத்து கேட்காதப்பா என்பதாக நான் சொல்லக்கூடிய பழக்கம் வரும் என்று அற்புதமாக அந்த வளையல் வியாபாரி ஒரு தத்துவ வச்சோம்னா, எதை சொல்கிறோமோ அதுதான் செயலில் வரும், எதை சொல்கிறோமோ அதை செயல் வரும். எனவே நாம் சொல்லும் பொழுது நல்ல வார்த்தைகளா சொல்ல வேண்டும். இங்கே அன்பான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நம்மை ஒரு நாள் ஒன்றுக்கு 145 தடவைகள் நாம் சொல்லவில்லையானாலும் கேட்க வைத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்பதை நம்முடைய காதுகளிலே கொண்டு வந்து திணிக்கிறார். இந்த 23 வேளைகள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னால அதோட அர்த்தம் நமக்கு தெரியும். நரே தக்பீர் அல்லாஹ் அக்பர், சந்தோஷமான நேரத்தில் அந்த சொல்றோம். நாரே தக்பீர்னா நாரே தக்பீர், நாயர் நாயரா நாயரா என்று வார்த்தை சொல்லில் இருந்து பிறகு நாயரே தக்பீர். நாயரா என்றால் நகரா, நல்ல பகிரங்கமாக அறிவித்தல் என்று பொருள். நாயரே தக்பீர் என்றால் நாரே தக்பீர். நாரே தக்பீர் சொல்லும்போது எல்லாம் மகிழ்ச்சி வரும். அப்ப அது ஒரு மகிழ்ச்சியுடைய வாசை. அந்த மகிழ்ச்சியுடைய வாசத்தை திரும்ப திரும்ப ஒரு நாளைக்கு 145 தடவை கேட்க வச்சு இந்த ஏதுல அதிகமா அல்லா சொல்ல வைக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? நான் மட்டமானவன், என்னால் ஆனது எதுவுமே இல்லை, எல்லாம் அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் தந்ததை கேட்கிற நேரத்தில் கொடுக்க வேண்டியது என் கடமை அல்லவா? அல்லாஹ் தந்ததை கேட்க நேரத்தில் கொடுக்க வேண்டியது என் கடமை அல்லவா? மகனை தந்தது யார்? அவன் தானே. மகனை திருப்பி கேட்டால் கொடுக்க வேண்டியதுதானே, மகனை திரும்ப கேட்டால் கொடுத்து விட வேண்டியதுதானே என்ற அந்த தத்துவத்தை நினைவுபட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ் பெரியவன். கணேசத்துறையிலே மனிதனால் என்ன முடியும்? மனிதனால் என்ன முடியும்? சாதாரணமாக மூத்திரத்தை அடக்க முடியுமா? மனுஷனால மூத்திரத்தை அடக்க முடியுமா? பஸ்ல போய்கிட்டு இருக்கான், திடீர்னு அவனுக்கு மூத்திரம் வந்துருச்சு, அவனுக்கு சிறுநீர் வந்து, சிறுநீர் வந்த உடனே கண்டக்டர்கிட்ட போய், சார் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நிறுத்துங்க, நான் சிறுநீர் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றான். சொன்ன உடனே அவர் சொல்றாரு, இது நான் ஸ்டாப், இது நான் ஸ்டாப், இடம் நிக்காதுன்றாரு. அப்ப அவர் சொன்னாரு, இதுவும் நான் ஸ்டாப் தான், நான் சொல்றதும் நான் ஸ்டாப் தான். இப்ப நான் ஸ்டாப் அடிச்சு விட்டோம்னா கிடைக்கிற எல்லாரும் இருந்து வரவில்லை. அதனால மரியாதை நிப்பாட்டுங்கன்னு சொன்னான். இது எவனுக்கோ சொன்னதில்லை, நம்ம யாருக்கும் சிறுநீர் அடக்க முடியுதா? எங்க இருந்தா என்னடா பெரிய இது பேசுற, நான் பெரியன்னு சொல்றீங்க, என்னடா என்னால என்ன முடியும்? ஒரு சிறுநீர் அடைக்க முடியுமா? கன்னியாகுமரிகளை பசியை அடைக்க முடியுமா அவனால? வேண்டாம், பழமொழி படைப்பான், பசி ருசி அறியாது. இவன் பழமொழி படைப்பான், பசி ருசி அறியாதான். பசி வந்தால் 10 பறந்துவிடும். பசி வந்துச்சுன்னா அவனுக்கு படபடப்புன்னு வந்ததுன்னா, ஒரு சமயத்துல சென்னைக்கு போய்கொண்டிருக்கிற நேரத்துல, சென்னைக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த விழுப்புரம் பக்கத்துல ஒரு பெரிய பாலம் ஒண்ணு, அந்த பாலத்துக்காண்டி பஸ்கள் எல்லாம் டிராபிக் ஜாம் ஆயிரும். சமயத்துல 200 பஸ் 300 பஸ் டிராபிக் ஜாம் ஆயிரும் அந்த உளுந்தூர்பேட்டை பக்கத்துல முன்காலத்துல. அது ஜாம் ஆகி போய் இருக்குது. அப்போ ஒரு வயசான ஆளு கார்ல இருந்து இறங்கி வந்தார், யுனோவா கார்ல இருந்து இறங்கி வந்தார். அவர் வீட்டுல சாப்பிடக்கூடிய தட்டை கூட டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க, அப்படிப்பட்ட ஆளு. சாப்பிடக்கூடிய தட்டை கூட டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டுதான் அவர் தொடப்பார், அப்படிப்பட்ட ஆளு. வந்துச்சு, பசி வந்துருச்சு, என்னடா செய்ய, பஸ் போற மாதிரி தெரியல, பசிக்குது, என்ன செய்யறது என்று யோசிச்சு பார்த்தார். மெதுவா கீழே இறங்கினார். கீழே இறங்கி பார்த்தா அங்க ஒரு கடை இருக்கு, ஈ மொச்சுக்கிட்டு இருக்குது. அந்த சாயாவுடைய தண்ணீரை பூராமே, டீ போட்டு அந்த தண்ணீரை பூராமே முன்னால ஒரு டப்பாவில வழிய விட்டுருக்கான். அதுல ஈ முளைச்சுக்கிட்டு நிக்கிறது. ஒரு மாதிரியாத்தான் இருக்குது, இருந்தாலும் பசிக்குதே, என்ன செய்யறது? அங்க போறாரு. அங்க போய் டீ கிளாஸ பார்த்தாலே சுத்தி கரை படுந்திருக்கு. டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிற அளவு சுத்தி அந்த கிளாஸ்ல டம்ளர்ல கரை படுந்திருக்கு. எப்படி சாப்பிடுறதுன்னு தடையை எடுத்துக்கிறார். அடுத்து போட்டு பார்த்தா அங்க 10 பணியாரம் இருக்குது. பணியாரம் 10 பணியாரம் 10 வடை இருக்குது. அது என்னைக்கு சுட்டதோ தெரியல. ஆனாலும் என்ன செய்யறாரு, அதை பார்த்தாலே இவருக்கு வாந்தி வரும். ஏன்னா இவன் டிஷ்யூ பேப்பர் பார்த்து அது போய் பார்த்தாரு. மெதுவா ஒன்னு எடுத்து கடிச்சு பார்த்தாரு. என்னப்பா நெல் சுட்டது, நேத்தான் சுட்டாங்க அப்படின்னா, சரியதா பரவாயில்ல, எனக்கு பசி வந்துருச்சா? மனுஷன் பசிக்கு அடிமை. இவனால என்ன செய்ய முடியும்? பசி இவனால அடக்க முடியுமா?
இவனால பசியை கூட அடக்க முடியாது, மூத்திரத்தை அடக்க முடியாது, பசியை அடக்க முடியாது, தூக்கத்தை அடக்க முடியுமா? தூக்கம் வந்துருச்சுன்னா சில சமயத்துல பாராளுமன்றத்திலே தூங்குறாங்க. அவன் தூக்கம் வாங்கிக்குவான், வீடியோல அதை காட்டலாம், பாராளுமன்றத்துல தூங்குறத காட்டலாம். தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நீங்க ரயில்ல போய் பாருங்க, பேசஞ்சர் ரயில்ல ராத்திரி போய் பாருங்க. பேசஞ்சர் ரயில் சரியான கூட்டமான ரயில், அந்த ரயில்ல நீங்க ராத்திரி போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கோலத்துல தூங்குவான். அந்த சட்டர் இருக்கு பாருங்க, சட்டர்ல ஒருத்தன் தாண்டிட்டு தூங்குவான், தூங்குனான்னா கொரட்டோட்டு தூங்குவான். கக்கூசு வாசல்ல ரெண்டு உட்கார்ந்து தூங்குவான். கக்கூசு வாசல்ல கக்கூசு திறந்து போட்டு வாசல்ல எப்படி அவன் பார்க்கும் பொழுதுதான் உறக்கத்தை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது, பசியே கட்டுப்படுத்த முடியாது. இவனால என்ன செய்ய முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சின்ன தேள் குட்டி நம்ம வீட்டுல படுத்து படுத்து தூங்க போறோம். அப்போ நம்ம பாப்பா சொல்றது, ஒரு தேள் குட்டி போற மாதிரி பார்த்தேன்னுச்சு, அவ்வளவுதான். தேள் குட்டி போயிருச்சு, போறத பார்த்தேன்னு அந்த புள்ள சொல்லிச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. என்ன ஆகும்? உடனே அது எங்கன்னு தேடணும், தேடி எல்லா இதையுமே அப்புறப்படுத்தி அதை பண்ணி இதை பண்ணி ஒண்ணுமே இல்லாம ஆக்கி கடைசியில தேள் குட்டி மாட்டவில்லை. அது உண்மைதானா இல்லையான்னு தெரியல. பாப்பா சொல்லிச்சு, ஒரு தேள் குட்டிக்கு பயப்படுறான். இவன் பெரிய மனுஷன், பெரிய ஆளு, உயிராப்பு வரை இருக்கு. ஒரு தேள் குட்டி போயிடுறான். மனுஷனை பாத்தீங்கன்னா கொசுவுக்கு வலை கட்டுறான். கொசுவுக்கு வலை கட்டுறானா இவனுக்கு வலை கட்டுறானா? இவனை சுத்தி வலை. அப்ப இவனை சுத்தி வலை வச்சா அதுக்கு என்ன பேர் வைக்கணும்? மனுஷ வலைன்னு சொல்லணும். இவன் நடுவுல படுத்திருக்கான், சுத்தி வலை இருக்கு. இவன் உள்ள படுத்திருக்கான், சுத்தி வலை இருக்குது. அப்ப மனுஷ வலை. சிங்கத்தை உள்ள போட்டு வெளியில அடிச்சா அதுக்கு பேர் சிங்கக்கூண்டு. புலியை உள்ள அடக்கி வெளியில போட்டா அதுக்கு பேரு புலிக்கூண்டு. மனுஷன் உள்ள போட்டா அதுக்கு பேரு கொசு வலையாம். இவளுக்கு மரியாதை வேற. கொசுவுக்கு பயப்படுறவன், ஒரு சின்ன தேள் குட்டிக்கு பயப்படுறவன் இவன் பெரியவன. நல்லா ஒக்குப்படுற, நல்லா வேண்டாம். நீங்க என்னடா எதுக்குடா உன்னால என்ன செய்ய முடியும்? திருக்குறான்ல பல செய்திகள் எல்லாத்துல அழுத்தம் திருத்தமா சொல்கிறான். பல செய்திகள், ஒரு செய்தி சூரத்துல் வாக்கியா என்று ஒரு அத்தியாயம், அந்த வாக்கியாவை மகரிப்பற ஓடுங்க, ஏழ்மை வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள். தினமும் மகரிப்பற ஓதுனா ஏழ்மை வராது. சூரத்துல் வாக்கியா. பரக்கத்தில்ல, வியாபாரம் இல்ல, அது இல்ல, இது இல்ல, சூரத்துல் வாக்கியாவும் நீங்களும் உங்க பிள்ளைகளும் ஓய்ப்பாரு. என்ன எதனால அது ஏழ்மை ஆகுதுன்னா, அதில் நறுக்கு 4 கேள்வி கேட்கறான்ல, அந்த கேள்விதான். நறுக்கு 4 கேள்வி கேட்கிறான். உன்னால என்ன முடியும்? ஆசையின் கூறாக மனைவியினுடைய கற்பறையிலே கொண்டு போய் ஒரு விந்துவை கொட்டிவிட்டு வந்து விடுகிறீர்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கேட்டான். அத மனுஷனா உருவாக்க நீங்க நானா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. விந்துவத்தான் கொண்டு போய் விட்ட, ஆனா அது பிள்ளைய பெற்றோன்னா என் பிள்ளைங்கிற. என் பிள்ளைங்க அந்த விந்து என்ன ஆச்சு தெரியுமா? வெறும் ஒரு சொட்டு விந்து, அது ஆசையின் கோயில கொண்டு போய் விட்டுட்டேன். ஆனா உள்ள விட்ட உடனேயே இந்த சேத்தான் ஏற்கனவே அல்லாட்ட வர வாங்கிக்கிறான், ஒரு மனுஷனை கூட உலகத்தில் பிறக்க விட மாட்டேன். உங்களுக்கு தெரியாது, குர்ஆன் சொல்லுது, ஒரு மனுஷனை கூட உலகத்தில் பிறக்க விட மாட்டேன். ஏன்னா இவனால நான் சொர்க்கத்திற்கு வெளியாக்கப்பட்டேன், பழி வாங்கியே தீருவேன்னு அவன் சொன்னான். அதனால இந்த விந்துவை அழிக்கிறதுக்கு அந்த பெயர் வந்துட்டான். உடனே அல்லாஹ்வுத்தாலா இருக்கில் அழைக்கும் ஹபதா, என்னுடைய அடியான் அவனுக்கு ஒரு குழந்தை வேணும் என்ற ஆசையில நான் ஒரு பாதுகாவலனை அனுப்புகிறேன். ஒரு மலக்கை அனுப்புறேன். ஒரு மலக்கை அனுப்பி அந்த விந்துவை பாதுகாக்கிறான். விந்து பாதுகாத்து அதை விந்துவாக இருந்ததை சதக்கட்டியாக, இரத்த கட்டியாக வெளியிலே வந்தால் ஓடி ஆடி சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு அம்மிக்க கைகளையும், இன்னும் ஒளி பொருந்திய உலகத்தை காண வேண்டும் ஒளி பொருந்திய கண்களையும், சிந்திப்பதற்கான ஆட்களை எல்லாத்தையுமே அந்த உள்ளத்துல வச்சு அதை கொண்டு வந்து பாதையை விரிவாக்கி, அந்த பாதை வரக்கூடிய பாதை அல்ல, அந்த குழந்தை வரக்கூடிய பாதை அல்ல, அந்த பாதையை உருவாக்கி அந்த குழந்தையை கொண்டு வந்து வெளியில வந்து தள்ளுகிறான். தள்ளிட்டு கேட்கிறான், நீ பெற்றியா நான் பெற்றனா? நீ என்னடா செஞ்ச? ஒரு துணியை கொண்டு போய் பாய்ச்சிட்டு வந்த, அவ்வளவுதான்.
ஆக்கும் நீ படைச்சியா நான் படைச்சேன். மனிதனால் ஆனது எதுவுமே இல்லை. பெரிய பெரியாது இது பெருமை எடுத்துட்டு இருக்கான். ஒன்றுமே கிடையாது. ஒரு கல்லு மட்டும் தட்டி விட்டுக்கிறான். பள்ளியாசுல சொல்லிடுவாங்க, நாள் இறந்துட்டார். ஒரு கல்லு தட்டினா உன்னால தாங்க முடியுமா? அப்புறம் மாட்டாங்க. அரசும் விவசாயம் பண்றீங்களா, அதை பத்தி என்னன்றீங்க கேட்கற. அடுத்த கேள்வி, விவசாயம் பண்றீங்களா என்ன செய்யுங்க? நீ விதையை கொண்டு போய் போட்டு வந்துடுற, அவ்வளவுதானப்பா. விதையை கொண்டு போட்டு வந்துட்டு மூட்டையை பிடிச்சிட்டு அறுவடை செஞ்சுட்டு அது லெவில எடுக்க மாட்டேங்கிறான், வைக்க மாட்டேங்கிறான், விலை பெற மாட்டேங்கிறான். நீ போட்டு கூடத்தான் இருக்கிற. அந்த அந்த எப்படி முளைச்சிச்சுன்னு தெரியுமா? நீ போட்ட அந்த விதை எப்படி முளைத்தது என்று தெரியுமா? இந்த பூமி இரும்பு போட்டா கூட துரும்ப வைக்கும். அப்படிப்பட்ட சக்தி உள்ள பூமி. நீ போட்ட விதையை திங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா திங்க விடாம நான் பாதுகாத்தேன். திங்கி விடாம பாதுகாத்து அந்த பூமி, அந்த நெல்லுக்கு வழிவிடுற மாதிரி அந்த பூமியை நான் ஆக்கினேன். இது ஒரு குருத்தை வெளியாக்கியது, மஞ்சள் குருத்தை. அதற்கு அந்த பூமி வெளிவிடுற மாதிரி ஆக்கி அது குருத்தாக, கன்றாக, பூவாக விளைச்சலை யார் செஞ்சா? கடைசியில் நாம் விவசாயம் பண்றீங்க, நீங்க விவசாயம் பண்றீங்களா? நாம் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்பான். அப்பயும் மா அல்லது கஷரமும் வானத்திலிருந்து நீங்க அருந்துகிறீங்களா? அந்த தண்ணியை நினைச்சு பாருங்க. ஏன் அந்த தண்ணியை நினைச்சு பாருங்க. நான் 10 நாளைக்கு மழை பெய்யலண்டா, ஒரு வருஷத்துக்கு மழை பெய்யலண்டா என்ன செய்யும்? என்ன செய்த? நான் கொடுக்கலன்னா தண்ணி என்ன செய்த? அப்புறம் என்னவோ நான் பெரிய பேசுறேன். எல்லாமே தண்ணி நீ படைக்கிற மாதிரி பேசுறியப்பா. ஒரு தடவைக்கு நான் மழைன்னு போயிட்டாலே என்ன நினைச்சுங்க? மேகத்திலிருந்து நீ இறக்குறீங்க, அப்ப இறக்குறானா? மேகத்திலிருந்து தண்ணி இறக்க யாரு? நான் தான் இறக்குறேன். ஆனா நீ என்ன பேசுற? பெருமையில பேசிக்கிட்டு ஒன்றை தொடர்ந்து சொல்வான். தூரும் நீங்கள் மூட்டுகிறீர்கள் நெருப்பு, அதுதான் மின்சாரம். அந்த மின்சாரம் பற்றி என்ன கிடைக்கும்? மின்சாரம் என்பது வெளியிலுடைய சக்தியை இவன் இழுத்து உபயோகிக்கிறான். தண்ணீர் வழியாக அந்த சக்தியை இழுக்கிறான். நீர் மின்சாரம் என்று சொல்கிறான். அனல் மின்சாரம் என்று சொல்கிறான். நெருப்பின் மூலமாக, வெயிலின் மூலமாக அதை உள்ளே எடுக்கிறான். ஆக இந்த மின்சாரம் என்பதை வெளியில் உள்ள சக்தியை நீ எடுத்து பயனுள்ளதாக ஆக்கிறான். மின்சாரம் என்பது மனிதன் தயாரித்தது அல்ல. அல்லாஹ் உலகம் பூரா பரவி வைத்திருக்கிறான். அதை தண்ணீர் வாயிலாக அதை பிறவிக்கிறான். அனல் மூலமாக மின்சாரத்தை எடுக்கிறான். இப்படித்தான் அந்த மின்சாரத்தை எடுக்கிறான். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அந்த மின்சாரத்தினுடைய சக்தியினுடைய பூர்வாங்க சக்தியை நீ படைத்தாயா, நான் படைத்தேனா? 4 கேள்வி. விவசாயம் பண்றியா, அதை பத்தி என்ன நீ நினைக்கிறாய்? குழந்தையை பெற்றெடுக்கிறாய், அதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? தண்ணீர், நீ அதை பற்றி என்ன நினைக்கிறாய்? மின்சாரம், அதை பற்றி என்ன நினைக்கிறாய்? உன்னால நான் அது என்னதுப்பா, என்னதான் உன்னால ஆகும்? அற்புதமாக இந்த பெருநாளிலே அல்லாஹ் அந்த தத்துவத்தை தான் சொல்றானா. ஆனா சார், நான் மட்டமானவன். முதல்ல அவன் என்ன? நான் மட்டமானவன். எல்லாம் அவன் தந்தது, எல்லாம் அவன் தந்தது. எப்ப கேட்கிறானோ அப்ப திருப்பி கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த பெருநாள் சொல்லக்கூடிய தத்துவம் அதுதான். அந்த மாமனிதர் இப்ராஹிம் தயாரா இருந்தார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். அவன் கொடுத்தது எல்லாமே உன்னால் ஆனது எதுவுமே இல்லை. நீ எதையும் கொடுக்க தயாரா இருக்கணும். நீ அர்ப்பன் அர்ப்பன் அர்ப்பன். தரையை செருப்பு கொண்டு அடிச்ச மாதிரி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுதெல்லாம், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நீ அர்ப்பன்டா, நீ அர்ப்பன்டா, ஒண்ணுக்கு உதவாதன் தான் என்று சொல்லி இந்த துருக்காதாவிலே மனிதனை பக்குவப்படுத்த நான் போய்விட வேண்டும். எல்லாம் அல்லாஹுடைய பேரருள். அல்லாஹ் நமக்கு செய்தான். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மாலானது அல்ல என்பதை நம்ப வேண்டும் என்பதுதான் இந்த நோம்பினுடைய மிகப்பெரிய அந்த ஈதுல் அத்ஹாவுடைய மிகப்பெரிய தத்துவமாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அற்புதமான இந்த நாளிலே நாம் படக்கூடிய அந்த பாடத்தை பக்குவமானதாக மனதில வைத்து, உலகத்துல என்ன தெரியுமா, தோட்டியிலிருந்து தொண்டமான் வரைக்கும் சொல்லுவாங்க. சாதாரணமாக தோட்டியிலிருந்து தொண்டமான் வரைக்கும் துப்புரவு பணியாளர் போய்
நீ என்னப்பா கூட்டுற உனக்கு தெரியலையேன்னு சொல்லி பாருங்க, வந்துரும் வேகம். அதே மாதிரி மேல அரசாள் இருந்து கீழே வரை எல்லாத்தையும் நிறைந்து இருக்கிறது. என்னது? நான்கிறது பெருமை. எல்லாத்தையும் நிறைந்து இருக்கிறது பெருமை ஒண்ணுதான். ஒருத்தனை போய், முதலாளி நீங்க தான் முதலாளி, நீ ஒருத்தன் தப்பா என்னைய தெரிஞ்சவன் முதலாளின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அப்படியே குஷியாயிரு. நீ ஒருத்தன் தப்பா இந்த ஊர்ல என்னை தெரிஞ்சவன், இவன் முதலாளிங்கிறான், அவன் நம்ம தெரிஞ்சவன். இப்படி பெருமைகளையே வாழக்கூடிய மனிதர்களே, நீங்கள் பெருமையை விட்டு சிறுமைக்கு வாருங்கள். உங்களை நீங்கள் அல்லாஹுக்கு அடிமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பெருநாள் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அந்த பெருநாள் தொழுகை இப்பொழுது நாம் தொழுகைக்காக தயாராக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இப்பொழுது நியத்து சொல்லித் தரப்படுகிறது. நவைத்து அன் உஸல்லிய லில்லாஹி தஆலா ஸலாத்த ஈதுல் அத்ஹா ரகஅத்தைனி வாஜிபா மா சித்தி தக்பீராத்தின் ஸவாயித முக்ததின் பிஹாதல் இமாம்.